தேதி ராமநவமி பண்டிகை என்று பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வர உள்ளதாக தகவல். கடலில் கட்டப்பட்ட புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க ஏற்பாடு. மனோஜ் உடலுக்கு நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் நேரில் சென்று அஞ்சலி. நடிகர் சூர்யா, நகைச்சுவை நடிகர்கள் கவுண்டமணி, செந்தில் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தி உருக்கம். நடிகர் மனோஜ் மாரடைப்பால் காலமானார் என்ற செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரங்கல் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு. திருவள்ளூர் அடுத்த பூந்தமல்லி பெங்களூர் நெடுஞ்சாலை அருகே உள்ள குளிர்பான குடோனில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்கும் பணியில் பூந்தமல்லி மதுரவாயில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். ரேஷன் கடை அட்டை வைத்திருப்பவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் கைரேகையை பதிவு செய்ய அறிவுறுத்தல். இன்னும் பலர் கைரேகையை பதிவு செய்யாமல் இருப்பதாக தகவல். கோடை காலத்தில் அரசு பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு சலுகைகள் அறிவிப்பு. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கும் வகையில் சலுகை. திருப்பூரில் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் MRI ஸ்கேன் இயந்திரம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டது. இந்திய இயந்திரத்தால் MRI ஸ்கேன் கட்டணங்கள் பாதியாக குறையும் என தகவல். தமிழ்நாட்டில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதித்ததாக அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து EPS விளக்கம். தமிழக திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் வலியுறுத்தியதாக டெல்லி விமான நிலையத்தில் பேட்டி. ஜனாதிபதி உரையிலே இடம்பெற செய்து அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன. அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய் வாழிக்காக ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். டாஸ்மாக் முறைகேட்டை முழுமையாக விசாரித்து தவறிழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தினோம். தமிழகத்தை பாதிக்காத வகையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யவும் கோரிக்கை விடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி தகவல். தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வெளியிடப்படுகின்றன. அதை முழுமையாக விசாரித்து தவறு இழைக்கின்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். அதேபோல பணம் தரமாட்டோம் என மத்திய அரசு மிரட்டினாலும் எக்காரணத்தை கொண்டும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். சிறுபான்மை இன மக்களுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து அமல்படுத்தி வருவதாக அண்ணாமலை உரை. வெறும் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு மட்டுமே வரும் அரசியல்வாதிகள் நாங்கள் இல்லை என்றும் திட்டவட்டம். நாக்பூர் கார் விபத்தில் சிக்கிய மனைவி சோனாலி நலமுடன் இருப்பதாக நடிகர் சோனு சூட் தகவல். லாரியின் பின்னால் கார் மோதிய விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக பதிவு. தங்க கடத்தலில் ஈடுபட்ட நடிகை ரன்யா ராவ் ஹவாலா பண பரிமாற்றம் மூலம் வெளிநாடுகளில் தங்கம் வாங்கியதை ஒப்புக்கொண்டார். பெங்களூர் முதன்மை நீதிமன்றத்தில் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தகவல். தமிழகத்தில் மும்மொழி கல்வியை வலியுறுத்தி பாஜக நடத்தி வரும் சமக்கல்வி கையெழுத்து இயக்கம். இதுவரை 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டிருப்பதாக அண்ணாமலை பதிவு. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. தென்னிந்தியாவில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். IPL கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி. 11 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.